மக்களை குட் மார்னிங், வணக்கம். 2-3 நாளும் வீடியோ போடல, கொஞ்சம் வேலை ஏதோ ஒரு வேலை ஓடிட்டே இருக்குது. சரி, எண்ணெய் ஊற்றி காஞ்சிடுச்சுங்க. வடை போட்டிருந்தேன், அது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு. அதே பாத்திரத்தில் அப்படியே கொஞ்சம் நம்ம பட்டாணி எல்லாம் உரிச்சிக்கிறது லேட் ஆச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் கடலைப்பருப்பு எல்லாமே போட்டுப்பார்ல. அடுத்தது பூண்டு பட்டாணி சின்ன வெங்காயம் அப்படியே உரிச்சு வச்சுருக்கிறத அப்படியே போடுறோம் எல்லாமே. தம்பி போகிறேன்னு வடை செஞ்சு கோயிலுக்கு போகிறேன்னு அன்றைக்கி தான் வீடியோ வந்து கட் ஆகிடுச்சுங்க, பாதிலே இதாகிடுச்சு. அதனால் நான் அதை வந்து ரிலீட் பண்ணிட்டேன், போடல. சரி கோயிலுக்கு சொல்லிட்டு வரட்டு அதால் இருக்குது. மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க, நம்ம வீட்டில் அரைச்சா மிளகாத்தூள். மஞ்சள் தூள். இந்த பக்கம் களிக்கு சாதம் நேற்று செஞ்சு சாதம் மீதி அடிச்சுங்க, அது வந்து கரைச்சி இந்த இடத்துல வச்சுருக்கிறேன். ஏன்னா ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சா, பார்த்துக்குங்க. களி செஞ்சு ஒரு வாரத்துக்கு நல்லா எடுத்து இல்லை களி செய்யலாம்னு சொல்லிட்டு அடுப்பில் சாதத்தை கரைச்சி வச்சுட்டேன். அதில் போய் இவ்வளோ நேரம் சக்கரவள்ளி கிழங்கு அதுவும் வாங்கி 2 நாள் ஆயிடுச்சு. அதுவும் செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு, அது செய்ய முடியல. நம்ம காலையில் எழுந்திரிச்சு வெளியில் எழுந்திரிச்சு பாத்திரம் தேய்க்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குதுங்க. நம்ம சாப்பிட்டு நைட்டு வைக்கிற பாத்திரம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே எடுத்து அவ்வளோ நேரத்துக்கு பணியில் உட்காந்து எடுத்து தேய்க்க முடியாது. அதே தொந்தரவு ஆயிடுச்சுனால நம்ம தானே நம்ம உடம்ப பார்த்துக்கணும். இருந்தாலும் அதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒரு காலத்தில் பணியில் மழையிலெல்லாம் நனைஞ்சு உட்காந்துட்டு காட்டில் வேலை செஞ்சுருக்கிறோம்ப இல்லைங்களா. இப்போ வந்து ஒத்துழைக்குதா, வயசாகிடுச்சுன்னா எல்லாமே போயிடுது இல்லைங்களா. இப்போ ஆனால் அதில் இப்போ இருக்கிறதில்ல. இந்த காலத்து பிள்ளைங்க அது கூட இல்லை, அது அப்பாற்பட்ட விஷயம். தக்காளி கொஞ்சம் நல்லா பட்டாணி வந்து நல்லா பிடிச்சி போச்சு மசாலா. உப்பு கொஞ்சம் இதாகட்டும், அப்புறமா போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் உப்பு வந்து பருப்பு எல்லாம் போட்டு சின்னதாக குட்டியாக போட்டு இதில் வந்து இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எல்லாமே போட்டு மிக்ஸியில் அடித்து போட்டு இந்த வடையை வந்து குட்டி தான் போட்டு பிடிச்சி வச்சுருக்கிறேன். சரி, தேங்காயும் நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம். நமக்கு தேவைக்கு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். மாங்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு இருந்தால் இதை மாங்காய் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இது களி செய்கிறதுனால போடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கும் போடலாம், நம்மளோட இஷ்டம் தாங்க. எது போடுறதா இருந்தாலும் நம்மளோட இஷ்டம். கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ மாவு போட்டும்லன்னா அது பாட்டுக்கு அது வெந்துட்டு இருக்கும். இங்கே குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே இங்கே மாவு வந்து அதை கொஞ்சம் இருக்கும். தேங்காயை உடச்சி கத்தி பாருங்கள், கால் கத்தியாக வச்சு அந்த மாதிரி பொழப்பாக போயிட்டு இருக்குதுங்க. தேங்காய்
பட்டாணி தக்காளி வேகிறதுக்கு. நம்ம வந்து மாவு அது வேகட்டுங்க. மாவு போட்டுக்கலாங்க. களிக்கு வந்து மாவு போட்டுக்கலாம். அது காய் வெந்துட்டுக்கிட்டோம். பாருங்க, அம்மா பாட்டி சொந்தக்காரரு வந்தக்காரரு எல்லாருமே நமக்கு ஒரு பண்டிகை நல்லது கெட்டது போனால் எடுத்து கொடுக்குற பழக்கம் உண்டு. கிராமத்தில் விளையிறத எடுத்துகிட்டு போங்க, எங்களுக்கு என்ன இருக்குது விளையுது அப்படின்னு சொல்லிட்டு. டவுன்லேயே வாழ்ந்து டவுன்லேயே குப்பை கொட்டி, எனக்கு தெரிஞ்சு அவங்க டவுனில் தான் இருந்திருக்கிறாங்க. வேலை அதாவது வந்து கும்ஸ்தாவாக இருந்திருக்கிறாரு அந்த அண்ணா. சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோவில் அவங்கள பற்றி சொல்லியிருப்பேன். புருஷன் முன்னாடியே எனக்கு அப்பா ஸ்தானத்தில் அம்மா ஸ்தானத்தில் இருந்து எனக்கு எல்லாமே எதுனாலும் டக்குன்னு என்னால் எல்லாம் போக முடியறதில்ல. இல்லைங்க, என்னால் இருந்துட்டு அங்கே கடையை விட்டு நவர முடியறதில்ல. கர்வம் இல்லை, என்னால் இங்கேருந்து போன அவங்க வீட்டில் சாப்பிடாம தொந்தரவுப்பேன். சாப்பிட்டே ஆகணும், அவங்க கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்றணும். இல்லையா லட்டு லொஸ்கன் டீ காஃபி போட்டுருவாங்க, சாப்பாடு எடுத்து வச்சுருவாங்க, ஸ்நாக்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவாங்க அவங்கக்கிட்ட. ஏன்னா என் கூட வந்திருக்கிறவங்களுக்கு தெரியும், அவ்வளோ அடம் பிடிப்பாங்க. லக்ஷ்மி, தனலட்சுமி அவங்க பேர். ராகி அவங்க நம்மளாவது காட்டில் அரைச்சி காட்டில் அம்மாவும் கொடுக்கறத வாங்கிட்டு வந்து அவங்க விலைக்கு வாங்க மாட்டாங்க. விலைக்கும் வாங்குவாங்க, தம்பியாங்க ஒன்றா சேர்ந்து வாங்கிக்குவாங்க. சின்ன தம்பி வாங்குவான், அதே நெல் வாங்குவான், கம்பு வாங்குவான், கடலக்கொட்டை எல்லாமே வாங்கி வச்சு வேஸ்ட்டு பண்ணுவான். அது அப்பப்போ அவனோட பழக்கம். அது அம்மா அரைச்சி கொடுக்கும். நான் ராகி அன்றைக்கி வந்து காய வச்சு மிக்ஸில் போட்டு அடித்தேன் இல்லைங்களா. இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு 5 நாள் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு அவங்க கோதுமையும் கடையில் தான் வாங்குகிறாங்க, ராகியும் வாங்கி அரைச்சி எனக்கு மாவு பார்சல் பண்ணி அவங்க பொண்ணுங்களுக்கு எனக்கு எல்லாமே பார்சல் பண்ணி. இங்கே ஒரு பொண்ணு கல்லான்னு சொல்லிட்டு கண்ணங்குறிச்சியில் இருக்காங்க, அவங்களுக்கு அதே மாதிரி கோதுமை மாவு. இது ஒரு நாள் நான் சப்பாத்தி போட்டேன், பாதி மாவு எடுத்து சப்பாத்தி போட்டேன். இந்த மாதிரி எல்லாம் அரைச்சிட்டு வந்து உறவுகள் வந்து நமக்கு இத்தனைக்கும் நம்ம எதாவது செஞ்சோன்னா நீ ஒண்டி இருக்க என்ன பண்ணுறப்போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க உதாசனப்படுத்துறதில்ல. என்ன செய்ய போகிறாங்க ஒண்டியோ உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. களி செஞ்சாலும் சரி, இடியப்பம் எதுவும் செஞ்சாலும் சரிங்க, மனம் தளராமல் உடம்பு சரியில்லைன்னா கூட கொண்டு வந்து கொடுத்துட்டு ஓடி போயிடுறாங்க. அவங்களால வர முடியலன்னா கூட அந்த அண்ணாக்கிட்ட அந்த ஐயாக்கிட்ட கொடுத்துட்டு ஓடி போயிடுவார். சாப்பிடுமா அக்கா கொடுத்துட்டாங்க, மேடம் கொடுத்துட்டாங்க அப்படின்வார், நக்கெல்லாம் பேசுவார். இந்த வடையை வந்து அதில் போட்டுடலாங்க. தக்காளி வந்து நல்லா வந்துடுச்சு. பட்டாணிக்கும் தக்காளிக்கோசரம் தான் நம்ம வந்து இப்போ இதை இது பண்ணுங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, பட்டாணி இதுவே அப்படியே நம்ம எண்ணெயிலே போட்டு கடுகுள் தம்பு போடுறதுனால போட்டு அப்படி பண்ணிக்கிறேன். ஏன்னா உப்பும் போட்டோம் இல்லைங்களா. இது கொஞ்சம் அதில் வந்து மசாலே கொஞ்சம் இதாகிட்டு இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாவு வந்து இதில் கொட்டிடலாங்க. பார்க்கலாம் அது எவ்வளோ வேகுதோ அதுக்கு தகுந்தபடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதிகமாக போட்டு நம்ம செஞ்சு 2 நாள் 3 நாள் நான் தான் சாப்பிட்றேன். 3 நாள் கெட்டி ஆகிட்டா அது கொஞ்சம் வேஸ்ட்டாக போய்டும் இல்லைங்களா. அதில் இருக்கட்டும். இப்போ தேங்காயை வந்து கட் பண்ணி இந்த கத்தியை காணுங்க, போங்க டக்குன்னு அவங்க ரொம்ப பெருசாக இருக்கிறதுக்கு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. வாங்கணுங்க, கத்தி வாங்கணும். அடுப்பத்தைக்கல இதெல்லாம் வாங்கணும். இதுக்கு வந்து ஒன்றா போத்தீஸு இல்லைன்னா டிமார்ட்டு மளிகை ஐட்டம் கொஞ்சம் வாங்கணுங்க. மளிகை ஐட்டம் வர டோட்டலாகவே வாங்கணும். ரைஸ்லேருந்து எல்லாம் வாங்கி செய்யணும். ஏன்னா அப்புறம்
வெயிட்டிங்கில் இருக்கேன். கடைக்கு போகணும். கொஞ்சம்லாம் இன்னும் நம்ம கைக்கு வந்து எதுவும் சேரலை. எதுவும் மிக்சில் போட்டுக்கலாங்க. தேங்காயை வந்து தேங்காய் அரைச்சிட்டும்ப ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் இது தண்ணி குழம்பு மாதிரி தான் கிராம ஸ்டைலில். அதாவது கிராமத்தில் நம்ம மாதிரி கொஞ்சம் ஏதோ சில பேருக்கு வந்து கெட்டியாக அரைச்சி சாப்பிட்றது பிடிக்கும். சில பேருக்கு வந்து ஓரளவுக்கு அப்படியே நம்ம இந்த இட்லிக்கு ஹோட்டலில் கடை சாம்பார் வைப்பாங்க இல்லைங்களா, இது பொட்டுக்கடலை போட்டு செஞ்சு வெறும் தக்காளி மட்டும் போட்டு அப்படியே கரைச்சி விட்டு அது எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பை போட்டு அப்படியே பொட்டுக்கடலை மாவும் தக்காளியும் கரைச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் அந்த ஸ்டைலு தான் வைக்கிறேன் குழம்பு. தேங்காய் வாரத்தில் 2 நாளைக்கு வீடியோ பிடிச்சேன்னா அக்கா ஒரு வாரத்துக்கு லீவ் விடுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் சோழி வேலை, அதனால அப்படியே லேட்டாக எழுந்திரிச்சு லேட்டாக செய்கிறதுனால எனக்கு இந்த டங்குவார் கலந்து போகிற மாதிரி ஒரு விஷயம். இதே கெட்டே தான் இருக்குது. இது கொதிச்ச உடனே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக. கொதிச்சிது. ஏன்னா பட்டாணி பிஞ்சு பட்டாணி அது இதாக இருக்கும். கொதிச்ச உடனே பெருங்காயம் போட்டு இறக்கலாம். இப்போ நம்ம இங்கே வந்து மாவு கொதிச்சுட்டு இருப்பாருங்க களி செய்கிறதுக்கு. வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துடலாம். மாவு எல்லாமே நம்ம இன்னும் கொஞ்சம் கொட்டிக்கலாம். இதெல்லாம் நமக்கு இவ்வளோ சிரமப்பட்டு நம்ம அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. ஒரு டீ காஃபி என்னைக்காவது வந்தால் கூட இந்த கடையில் என்ன வியாபாரம் நடக்குது, எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுத்துட்டு உட்காந்துட்டுக்கிற. ஆனால் அவங்க வீட்டில் போனால் அத்தனையும் அவங்க ஐயாவுக்காக 70 வயசுக்கு மேலே ஆகுங்க. 75 மேலே ஆகும். அவர் சின்ன குழந்தைகிட்ட கடைக்கோடு சொல்லுவாங்க, போய் பால் வாங்கிட்டாங்க, ஓடுங்க அவங்க பிறந்தவங்க வந்துட்டாங்க அப்படின்வாங்க. இந்த மாதிரி அதாவது ஏதோ ஒரு பழமொழி அது உண்மை தான் நினைக்கிறேன். உண்மை சத்தியம். அப்பா அம்மா செஞ்ச பாக்கியம் புண்ணியம் அப்படிங்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் உண்மைதாங்க. ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னா உலகத்தில் நமக்கு இப்படி ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்க. இவங்க உறவை நமக்கு அறிமுகப்படுத்தின உறவு ஒருத்தர் வள்ளிமான்னு சொல்லிட்டு அவங்களும் எனக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு அவங்களும் எல்லாமே எனக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில், அதாவது சொல்ல போனால் இவ்வளோ தான் எனக்கு உதவி பண்ணாங்கன்னு இல்லை. உடம்பு ரீதியாக எனக்கு நிறையா ப்ராப்ளமும் இருக்கும்போது கூட இருந்து எனக்கு கூட நைட்டு பகலும் படுத்து தூங்குறதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு கூடவே இருந்தாங்க. அவங்க ஒருத்தர் பேச கேட்டு ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி அவங்க பண்ணாங்களா, அவங்க சொல்லி கொடுத்து அந்த மாதிரி பண்ணாங்களா தெரில. அது எனக்கு ஏன்னா அது மற்றவங்க எப்படி நினச்சிக்கிட்டாலே எனக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க. ஏதோ ஒரு வகையில் கடவுள் எனக்கு ஏதாவது ஒரு விபத்து நிகழ்ச்சி கெட்டது நடக்கிறதுன்றது எனக்கு ஓரளவுக்கு காட்டி கொடுக்குறாரு. அது வந்து
நேரில் இருந்து பார்த்துள்ளாட்டம் எவ்வளோ பெரிய இது அப்படின்னு நினச்சி அது இல்லை. எதாக இருந்தாலும் அதாவது என்ன, அதாவது நம்பி விஷத்தை கொடுத்தா கூட இது உன் உடம்புக்கு நல்லது, இதை நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு மனசார சொல்லிட்டாங்களான்னா ஏற்றுக்குவேன். அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது யார் மூலியமாவது யாராவது ஒருத்தர் பேச கேட்டு ஏதாவது ஒன்று செய்யும்போது எனக்கு கஷ்டமாக போகுது. அதாவது இன்றைக்கி ₹1 இங்கேருந்தே வருஷான்னு கூட்டு போய் விட்டால் கூட எல்லாருமே எனக்கு வந்து எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நான் மதியானம் சாப்பிட்றேன்னா இல்லையோ அப்போல்லாம் சாப்பிட மாட்டேன், மதியானம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். அது கூட நிறைய போராடப்படுவாங்க. இவ ஏதாவது காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொல்கிறாங்களா, இல்லை அவளுக்கு காசு ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு கூட நிறைய பேர் நினச்சிருக்கிறாங்க. 10 பைசா வாங்க மாட்டாங்க. ஃபோன் பண்ணுவாங்க, என்னப்பா பண்ணுற, வாங்கிட்டு வரேன், வேண்டான்னா கூட வாங்கிட்டு வரேன், அதோட வடை பஜ்ஜி எதுனாலும் புரோட்டா இது சாப்பிடு, எனக்கு ஒரு நாளைக்கு தானே சாப்பிட்றேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவாங்க. அவங்க பிடிச்சது எது பழங்கள்லாம் அத்தனையும் ஏதோ ஒருத்தர் அதான் ஒரு உறவு பிரிக்கிறதுக்கு ஒரு நட்பு பிரிக்கிறதுக்கு ஒருத்தர் உள்ளே நுழையிறாங்கன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி உதாசனப்படுத்தி ஒரு இதில் போயிட்டாங்க. நானும் அந்த டென்ஷனில் என் மேலே அவங்க மேலே இருந்த கோவத்தில் நானும் அப்படின்னு இருக்கேன். எனக்கு இருந்தாலும் நான் போயிட்டு அவங்ககிட்ட நான் ஏதாவது தவறாக பேசுகிறேன், எதுவுமே பேசலை, என்கிட்ட ஏன் வரல, ஏன் பழகலாம், எப்போவுமே என்னை திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க, அதை பையனை பற்றி உரிமையாக எதுனாலும் எடுத்து செய்வாங்க. டங்கு நான் போகிறதுக்குள்ளே அப்படியே 10 இல்லை. இத்தனைக்கும் அவங்களுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது, கர்ப்பப்பை எடுத்தவங்க, அந்த மண்டையில் கட்டி இருந்து அது சமயப்புறம் போயிட்டு எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் நான் எங்கே போக மாட்டேங்க. அவங்க கோயிலுக்கு நிறைய இடத்துல கூப்பிடுவாங்க, போக மாட்டேன். இவங்க இப்போ தனலட்சுமின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அவங்க வேணுமென்னு தான் போவாங்க. அவங்களும் அது மாதிரி தான் உயிராக இருந்தாங்க. அவங்க உடம்பு சரியில்லைன்னா எல்லா வேலையும் இவங்க தான் செய்வாங்க அந்த அக்காவுக்கு. அதனால் ஏதோ ஒரு கெட்டது தீய சக்தின்றாங்க இல்லையா, அதெல்லாம் உண்மை. தீய சக்தி மூலிமா யார் மூலியமாவது அதை போயிட்டு அந்த கிரகணம் சரியில்லைன்னும் போது ஒருத்தர் மூலிமா ஒருத்தர்கிட்ட போயிட்டு அதை தாங்கி அந்த உறவை பிரிச்சிருக்கு. அந்த மாதிரி பிரிஞ்சிட்டாங்க. இருக்காங்க, இங்கே தான் 4 ரோட்டில் இருக்காங்க, பார்ப்பேன். இப்போ அதை பார்த்து பேச கொடுத்தா சரியாக பேச மாட்டாங்க. இல்லை சின்ன பேசாதவங்க நம்மளை பார்க்காதவங்க மாதிரி டக்குன்னு 4 அடிகளோடு போயிடுவாங்க. எப்பயாவது பார்த்தேன்னா பஸ் ஸ்டாண்ட் போகும்போது 2 முறை பார்த்துருக்குறேன் நான். அது உண்மையான நட்புங்கள்லாம் போகும்போது நமக்கு சில நேரத்தில் இப்போ எல்லாம் தோணும்போது நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. அது எப்படி என்னால் ஜீரணிக்க முடியாமல் ஒவ்வொரு டைமும் அவங்கள நினச்சிட்டே இருப்பேன். நான் தனியாக படுத்துட்டு இருக்க போது அவங்க கூட இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த பனி இந்த வெயில் மழையில் ஒரு பாத்திரம் கூட விட மாட்டாங்க. நீட்டாக எவ்வளோ நேரத்துக்கு வந்தாலும் எல்லாம் தூக்கி போட்டு அது என்ன ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விலை கழுவி கமுத்தி வச்சுட்டு அக்கடான்னு படுவாங்க. அந்த மாதிரி மனுஷன் அவங்களெல்லாம் கடவுள் அவங்களுக்கு இன்னும் என்னோட நல்ல நட்பு காட்டுறவங்க அவங்களுக்கு. ஏன்னா அவங்க கடந்து போயிட்டாங்க. களி ரெடி ஆகிடுச்சுங்க. குழம்பு கொதிச்சிருச்சு, களி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு என்னோட ஸ்டோரி என்ன, ஏன்னா அந்த நட்புங்க நமக்கு பிரிஞ்சுட்டால் மறுபடியும். ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரி இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று சிம்பிளாக இருந்தாலே அது ஒரு பெரிய ஆடம்பரமாக இல்லை. அதாவது 3 பேரும் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. 3 பேரும் ஒரே ட்ரெஸ் போடணும், ஒரே மாதிரி போடணும்னு வக்கீல் மேடம் இருக்காங்க. அவங்களும் இன்னும் கான்ட்ராக்டில் தான் இருக்கிறாங்க, போகிறாங்க வராங்க, பேசிக்கிறாங்க. கேட்பாங்களோ என்னன்னு தெரில. ஆனால் நானும் ஒவ்வொரு டைமும் என்னோடய ஃப்ரெண்டுங்கள்லேருந்து எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அவங்க என்ன கான்ட்ராக்டில் போயிட்டு வந்துருக்குறாங்க. இப்போ சமீபத்தில் கூட வக்கீல் மேடம் அவங்க மாமியாக இருந்துட்டாங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அவங்க பொங்கல், தீபாவளி, நியூ இயருக்கு 3க்கு அவங்களுக்கு குடும்பத்துக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். குடும்பம்னா அவங்க பேரன் பையனுக்கு மருமகளுக்கு அவங்களுக்கு 2 புடவை. அவங்க வீட்டுக்காரர் சென்னையிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இல்லை இங்கே போட்டு சொல்லுவாங்க இருக்காங்க. நட்பு உண்மையான நட்பு இருக்கிறவங்க இருக்காங்க. எனக்கு பாருங்கள் எங்கெங்கோ போயிட்டு இருக்காத
நிறைய பேர் அந்த மாதிரி, சில பேர் ஏதாவது அது எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு புரியல. அந்த மாதிரி சூழ்நிலை வந்து ஒன்று நிற்க வச்சிடுறாங்க. ஒரு மனுஷனை வந்து பைத்தியக்காரி ஆக்கிறதுக்கு, பைத்தியக்காரி, கோவக்காரி, வெறுப்பு, பொறாமை எல்லாத்தையும் வரவழைக்கிறது ஒருத்தர்கிட்ட இல்லாத குணங்களெல்லாம் வர வைக்கிறது ஒருத்தர் கொடுக்குற வழியில தான். அவங்க நினைக்கிறாங்க சொத்தை எடுத்துனா பத்தை எடுத்துக்கிட்டு, நம்ம அவங்ககிட்ட இருந்து எதுவும் பறிக்கலையே, எதுவும் எடுக்கல, பறிக்கல. என்ன நம்ம வந்து ஏற்றுக்கிட்டுங்களோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்குறோம். அது வந்து உதாசீனப்படுத்தி ரொம்ப சிம்பிளாக காலத்துக்கு தகுந்த மாதிரி போயிடலாம். அப்போ ஒரு நாளில் அப்படி இருந்தேன். இப்போ அப்படி இருக்க முடியாது. அது எப்படின்னு தெரியல எனக்கு. அந்த இதை பெருங்காயம் போட்டுக்கலாம். குழம்பு பொடிச்சிருச்சு, இதை தூக்கி அந்த பக்கம் மாற்றிட்டு இந்த பக்கம் மாற்றிக்கலாம். களி கொஞ்சம் வெந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இது சிம்மில் தானே வேலைக்கு இருக்குது, அதனால கொஞ்சம் இந்த பக்கம் இவங்க குழம்பு ரெடி ஆகலை. அதனால் நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் இதெல்லாம் நமக்கு பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், உடம்புக்கு வந்து அவ்வளோ ஆரோக்கியமான சமையல். வருது நான் வெந்துச்சு. நம்ம கொஞ்சம் நைட்டு வந்து சாப்பிடுவோம். மீதி இருந்தால் அப்படியே ஊற்றி வச்சுருவேன், தண்ணி ஊற்றி வச்சுருவேன் சூடு பண்ணி. அது காலையில் நம்ம ரைஸ் கஞ்சி ஒடிக்கிறோம் இல்லைங்களா, இல்லை தயிர் போட்டு நிறைய நம்ம செடி வளர்கிறதுக்கு காரணமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நான் நிறைய எடுத்து கரைச்சி கொஞ்சம் புளிச்சதுக்கப்புறமா அப்படி எல்லா செடிகளுக்கும் ஊற்றிடுவோங்க. அதுதான் என் மாதிரி அதுவும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. என்ன செய்ய, நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் நம்ம சிம்பிளாக, ஏன்னா காயை பார்த்தேன் ரொம்ப சிலப்பாக இருந்து, அவரைக்காய், இந்த சுரக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் சிலப்பாக இருந்து, கீரையெல்லாம் நம்ம செடியில் இருக்கிற கீரையெல்லாம் பிடிங்க இன்னைக்கு கிடச்சிடலான்னு பார்த்தேன். டைம் விட்டு வரல, டைம் இல்லை, அதனால் பார்த்தேன். பட்டாணி இருந்தது, சரி அதுவும் வேஸ்ட்டாக போயிடும். ஏற்கனவே மச்சக்காய் வேஸ்ட்டாக போய் வெளியே எடுத்து காய் போட்டிருக்கிறேன். இல்லை பட்டாணி வேக வச்சு கம்மியாக இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டோம்லன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். டக்குன்னு பருப்பு வேறு கொஞ்சோண்டு இருந்துச்சா, அது ஒரு 5 வடை ஆவியில் வேக வைக்கிறதுக்கு கம்மியாக இருந்தது, எண்ணெயிலே போட்டேன். சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக போட்டு வடையை தட்டி எடுத்தோம்லன்னா ஒரு 10 வடை வந்திருக்கும். நான் குட்டி குட்டியாக போட்டேன், 5 வடையை மாதிரி போட்டு அதை எடுத்து அதில் போட்டேன். களிக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி எங்கள் அப்பா செய்வார். நம்ம ஊரில் வந்து வடை செஞ்சு, நான் ஒரு வடை வந்து இவ்வளோ பெருசு இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்கும், தயிரில் ஊற வச்சுருக்கேன், செம்மையாக இருக்கும் தயிர் வடை. அதிலே கொஞ்சம் கடலப்பருப்புலேயே உளுத்தம்பருப்பு கலந்து மெதுவடை செய்வாங்க, இன்னும் சூப்பராக இருக்குங்க. இது ரெண்டுமே நான் வளர்ந்தது எல்லாமே தயிர் வடை, கார வடை சாப்பிட்டு, முட்டை போண்டா சாப்பிட்டே வளர்ந்தேன். நாட்டுக்கோழி முட்டை தான். அந்த மாதிரி அப்பா வந்து வளர்த்துனாரு. இது அதே மாதிரி நம்ம இப்போ தேங்காய் மிட்டாயில் வந்து அவங்க கொஞ்சம் முந்திரி கலக்கிடுவாங்க. தேங்காய் பர்பி செய்கிற பிள்ளைங்கள்லாம் அவங்க முந்திரி கலக்கி அதை வந்து பங்களாபாத்துன்னு சொல்லிட்டு அது பேர் வச்சுருந்தாங்க. செம்மையாக இருக்கும், அவங்களே செய்வாங்க. அதெல்லாம் ரொம்ப விருப்பமாக எனக்கு பிடிச்ச ஒரு 5 பொருளுக்கொசரமே. இப்போ நம்ம மளிகை வந்து நோட் போட்டு வாங்குறோம் இல்லையா, அதே மாதிரி எனக்கொசரமே வந்து எங்கள் அப்பா ஒரு நோட் போட்டு, பாப்பா வந்தால் கொடுத்துருங்க, நீங்கள் எழுதிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எப்படி எங்கள் 2 பசங்களுக்கு
சின்னவனுக்கு பால் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அவன் 6 மாதத்து குழந்தை, 4 மாதத்து குழந்தைல எங்கள் சேலம் வந்தது, அப்படியே பால் இல்லாமல் போயிடுச்சு. அப்பா வந்து ஏன்னா அப்பா அங்கே இருக்கிற வரைக்கும் அவர் கணிச்சு, அதனால எனக்கு அந்த உறவுகள் பிரிஞ்ச உடனே எனக்கு டோட்டலாகவே அது அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. டோட்டலாக பால் இல்லாமல் போயிடுச்சு. அவனுக்கு காம்ப்ளான் ஒருத்தனுக்கு, பூஸ்ட் ஒருத்தனுக்கு, 2 பேருக்குமே கொடுத்து வளர்த்தேன். அவங்களுக்கும் பிஸ்கட், அவங்க ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு மட்டுமே பாலு ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் வந்து 2 பசங்களுக்குமே வந்து ஒரு கடையில் வந்து திங்ஸ் இன்னமே இருக்காங்க. எங்கள் பசங்க சொல்லிட்டாங்க, எல்லாம் இங்கே இருக்காங்க. இப்போ அவ்வளோதாங்க. இதுக்குள்ளேயும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம உருண்டை கட்டிட்டு போட்டுக்கலாம், இல்லை அப்படி பண்ணிக்கலாம். இந்த கிழங்கு வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் காட்டினேன்னா என்னன்னு தெரியல, வீடியோ போடல. 38 ரூபாங்க இந்த கிழங்கு. 400 கிராமா என்னவோ இருந்து 38 ரூபான்னு சொல்லி. அது மேலே அவங்க இந்த மம்தியில் இதெல்லாம் கொத்தி எடுக்கிறாங்க இல்லையா, அதை அடி போட்டு நம்ம கழுவி வச்சுட்டோம்ப. நல்ல தண்ணியில் கழுவி உப்பு போட்டு வச்சுட்டோம்ப. கொஞ்சோண்டு வெந்தது, நான் தான் இருந்துட்டு டைம் ஆச்சு மாற்றிக்கலாம், கழுவி பட்டாணி போட்டுக்கலாம்னு. அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணிடலாம். கழுவி இறக்கிட்டு வந்துடுச்சு. எங்கள் அப்பன் வந்து அவர் வேலையை எனக்கு என்ன அனுகிரகம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பன் நான் இப்போ வைக்கிற பிரசாதத்தை அவர் சாப்பிட்டு மீதி இருக்கிறத அந்த பிரசாதத்தை கடாக சாப்பிடுவேன். துணி மிஷினில் இருக்குங்க, ஓடிடுச்சு, அவ்வளோதான். அதையும் எடுத்து காய் போட்டு 2-3 பாத்திரம் இருக்குது தேய்ச்சிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு கிடைக்கிற மாதிரி இருந்தாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு அவ்வளோதான். சோழி முடிஞ்சது. கிளை நம்ம களி இறக்கிட்டு உருண்டை கட்டிக்கலாம். கிழங்கு வந்து வெந்துட்டு இருக்கு. கேமரா கொஞ்சம் அந்த டேபிள் மேலே அடிச்சேன்னா ஸ்லிப் ஆயிருமான்னு சொல்லிட்டு பயத்தில் கிண்டிகிட்டு இருக்கேங்க. தண்ணுங்க. இன்னைக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, பட்டாணி இது 3மே முழுசாக போட்டு ஒரு கடலைப்பருப்பு, வடை, அதாவது வந்து அதுக்கு பேர் என்னவோ சொல்லுவாங்க, எனக்கு சரியாக வரல. உருண்டை பிடிக்கணும்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு நான் உருண்டை பிடிப்பேங்க. நீங்களே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக உடம்ப பார்த்துக்காங்க. வாழ் மக்களே, அடுத்த வீடியோ பார்க்கலாம்.